பன்னாட்டு வங்கிகளில் பணியாற்றிய மேதாவித்தனம், பரம்பரை அரசியல் பாரம்பரியம் என மார்த்தட்டிக் கொண்டு தமிழகத்தையே கடன் சுமையில் தள்ளியவர்தான் தகவல் தொழில்நுட்பம் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன். இவர் திமுகவில் இணைந்தது முதல் இன்று வரை இவரின் மேல் பல பிரிவுகளின் கீழ் சட்டவிரோதமாக கூடுதல், அரசு உத்தரவை மீறுதல், நோய் தொற்றை பரப்பக்கூடிய அபாயகரமான செயல்களில் ஈடுபடுதல், வைகை ஆற்றுப்படுகை சட்டவிரோத மணல் கொள்ளைக்கு துணை போதல், பொதுவழியில் ஆபத்தை ஏற்படுத்துதல், வழிமறித்தல், கலவரம் செய்தல், இந்து விரோத போக்கு மற்றும் தனிநபர் தாக்குதல் என எண்ணற்ற குற்றவியல் வழக்குகள். திமுகவின் ரத்தத்தில் ஊறிய வன்முறை அரசியல் இவரிடமும் அப்படியே ஒட்டியுள்ளது. நிதி அமைச்சராக இருந்து தமிழகத்தின் கடனை 34% உயர்த்தி 6.54 லட்சம் கோடி ரூபாய் கொடியாக்கி ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் 38,324 ரூபாய் கடன் சுமையை ஏற்றியதோடு 2021 தேர்தல் வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்டு சொத்து வரியை 150%ஆகவும் மின்சார கட்டணம், பேருந்து கட்டணத்தை உயர்த்தி சாமானிய மக்களின் வயிற்றில் அடித்ததே இவரின் நிர்வாக லட்சணத்திற்கு சான்று. உதயநிதி மற்றும் சபரீசனின் ஊழல் முகத்திரையை கிழித்ததன் விளைவாக நிதி அமைச்சரிலிருந்து ஐடி அமைச்சராக தூக்கியடிக்கப்பட்டார். மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாமல் கோவில் நகரமான மதுரையையே தூய்மை நகர பட்டியலில் கடைசி இடத்துக்கு தள்ளி மக்களை நரக வேதனையிலும் கடனிலும் மூழ்கடிக்கும் இத்தகைய அமைச்சர்களை கொண்ட திமுக அரசு நமக்கு தேவையா? சிந்தித்து பாருங்கள் மக்களே. வாக்களிப்பீர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு.